செய்கின்றார். நாங்கள் யாராவது பெரும்பான்மையின வாக்காளர் வேட்பாளருக்கு நாங்கள் போடுவோமாக இருந்தால் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு பான்சாலைகள் கட்டுவதற்கும் ஒவ்வொரு நிலாபகரிக்கும் நாங்கள் போடுகின்ற செங்கல்லாக தான் இருக்கும். ஒவ்வொரு கல்லும் நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் தமிழர்கள் ஒவ்வொரு எங்கள் நிலத்திலே ஒவ்வொரு போடுகின்ற ஒரு கல்லாக தான் இருக்கும். எங்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்புக்காக பான்சாலைகளுக்காக புத்த சிலைகள் அமைப்பதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஆணையிடுகின்றோம் என்ற விடயத்தை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு போடுகின்ற புள்ளடி அவ்வாறு தான் நாங்கள் இடுகின்றோம். ஆகவே அதை நீக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் பொது வேட்பாளருக்கு போட வேண்டும். நமது உறவுகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் இந்த வாக்கு ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதியை தீர்மானிப்பது தனியே ஒரு சிங்கள பேரினவாதிகள் மாத்திரம் வாக்களித்து கடந்த முறை 2019 ஆண்டு செய்திருந்தாலும் கூட இந்த முறை தமிழ் வேட்பாளர்கள் இன்று 50% வாக்கு அவர்களால் பெற முடியாது என்பதை இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள். இது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு வெற்றி. அதில் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது என்னவென்றால், தமிழ் மக்களை ஓரம் கட்டிவிட்டு தாங்கள் ஜனாதிபதியாக வர முடியாது, 50% வாக்குகளை பெற முடியாது, தமிழர்களை நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் தமிழர்களை நாங்கள் இணைத்தால் மாத்திரம்தான் 50% வாக்குகளை பெறலாம் என்ற செய்தி நிச்சயமாக 9வது ஜனாதிபதியாக வருகின்றவர்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும். அந்த 9வது ஜனாதிபதியாக வருகின்றவர் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த இத்தனை வருடங்களாக நாங்கள் போராட்டம் நடந்திருக்கின்றது, போராடி இருக்கின்றார்கள், அவருக்கு தீர்வு கொடுக்காமல் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இனி ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் செய்தியாக செயலாக வாக்கு மூலமாக வாக்களிப்பாக காட்டுகின்றார்கள். இந்த வாக்கு உரிமை என்பதும் எங்கள் சுயநிர்ணய உரிமை என்பது ஒன்றுதான். வாக்கு உரிமையை நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்காக பயன்படுத்துகிறோம். அவ்வளவுதான் நாங்கள் இதில் செய்கின்ற வேலை. ஆகவே இந்த விடயங்களை செய்ய வேண்டும். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.